அனி மேடம், இன்னைக்கு என்ன வீடியோ? வணக்கம். இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. டெய்லி வந்து நீங்களே ஒரு வீடியோ போடுறீங்க. இன்னைக்கு என்னோட நேர் விருப்பமா வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. நமக்கு மாதிரியே கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த உலகத்துல எவனுமே கடன் வாங்காம வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. கடன் எவன் ஒருத்த வாங்காம இருக்கானோ அவன் தான் பெரிய கோடீஸ்வரனே சொல்லலாம். இப்ப இந்த கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு வருமானம் இருக்கும், வருமானம் இல்லாமல் இருக்கும். அந்த பணம் இருந்தாலும் இந்த கடனை அடைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லைல்ல, இந்த மாசம் இந்த செலவு இருக்கு, அடுத்த மாசம் சேர்த்து அடைச்சிக்கிடுவோம் அப்படின்னு அந்த கடனை அடைக்காம தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு காலகட்டத்தில் ஒரு மன உளைச்சலாகி அதனால பெரிய அசிங்கம்லாம் படுற அளவுக்குலாம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்ப இதை வந்து முறையா அந்த கடனை அடைச்சு நல்லபடியா அந்த கடன் பிரச்சனை வந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? நிறைய வழி இருக்கு. நிறைய வழி இருக்கு. ஆனா அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு இந்த கோயிலுக்கு அலைய விடுற வேலைலாம் வேணாம். எங்களால கோயிலுக்குலாம் அலைய முடியாது. இல்ல, வீட்டுல இருந்தே நிறைய பரிகாரம் செய்யலாம். வீட்டுல இருந்தே பண்ணலாமா? அதை சொல்லுமா. பாசி பயிறு, சிறு பயிறுன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு கைப்பிடி, நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் அது ஒரு கைப்பிடி, நைட்டே ஊற வச்சிடணும், லைட்டா தண்ணி ஊற்றி. நைட்டே ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில பசுமாட்டு கொண்டு போய் நம்ம கையால கொடுக்கணும். கொடுக்கறப்ப வேண்டிக்கணும், என்னோட கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையணும், இந்த பிரச்சனைக்குள்ள நான் வெளில வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே கொடுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு ஜீவராசிகள் யாரா இருந்தாலுமே நம்ம ஒரு உணவு பொருள் கொடுத்தோம்னா அவங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்களாம், இவங்க கையால நான் உணவு வாங்கியிருக்கேன், இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிரு அப்படின்றப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறப்ப அதை டைரக்டா கடவுள்கிட்ட சொல்லுமா, நம்மளோட கடன் பிரச்சனையும் தீரும். பண வரவுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பச்சரிசி முதல் நாள் நைட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலைல பச்சரிசியோட வெல்லமும் வாழைப்பழத்தையும் பிசைஞ்சு பசுமாட்டுக்கு கொடுத்தோம்னா பண வரவு வரும்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஜோசியக்காரங்களே சொல்லுவாங்க, பரிகாரமா செய்ய சொல்லுவாங்க. ஆனா இதுக்குன்னு சொல்லாம சொல்லுவாங்க, கொடுங்க நல்லது கொடுங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. எந்த இதுக்குன்னு தெரியாமலே மக்கள் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லுங்க, வீட்டுல இருந்துகிட்டே சிம்பிளா பண்ற மாதிரி நிறைய இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா இந்த விஷயத்த பத்தி பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? ஆமா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.